வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய சலுகைகளையும், அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும், அவர்களுக்கான இலவச சலுகைகள், பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு உயர்வு மகிழ்ச்சியான தகவல். முன்பு இருந்ததை விட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான மருத்துவ காப்பீடு முன்பு அறிவிக்கப்பட்டது எவ்வளவு, தற்பொழுது எவ்வளவு உயர்த்தப்பட்டுள்ளது, தமிழக அரசு தரப்பில் இதற்கான உத்தரவுகள் அரசாணைகளில் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்போம். தமிழக அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தகுதி உடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் 2026 அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியதாரர்களுக்கான மற்றும் தகுதியுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டுத் தொகையை ரூபாய் 7.5 லட்சமாக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் பணமில்லா முறையில் 7,50,000 ரூபாய் வரை மருத்துவ சிகிச்சை பெறலாம். அரசின் அடித்தளமான அச்சாணியாக, முதுகெலும்பாக விளங்குபவர்கள் அரசு அலுவலர்கள். இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அரசு அலுவலர்களின் நலனில் எப்போதும் தனி அக்கறை கொண்டு தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. அரசு அலுவலர்கள் பணி தொடர்பாகவும், ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பாகவும் பல்வேறு புதிய நடைமுறைகளை அரசு கொண்டு வந்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இதற்கிடையே தமிழக அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியதாரர்களுக்கான மற்றும் தகுதியுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டுத் தொகையை உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசு துறையில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான செயல்படுத்தப்பட்டு வரும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தமிழக அரசு மாற்றம் செய்து வருகிறது. அந்த வகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு இதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த ரூபாய் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு மற்றும் ரூபாய் 10 லட்சம் சிறப்பு சிகிச்சைக்கான காப்பீடு திட்டம் கடந்த ஜூன் மாதத்துடன் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் நடைமுறைக்கு வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1 முதல் 2031 ஆண்டு ஜூன் 30 வரை 5 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அடிப்படை சிகிச்சைக்கான காப்பீட்டுத் தொகை ரூபாய் 7.5 லட்சமாகவும், 46 வகையான தீவிர நோய்களுக்கான காப்பீடு ரூபாய் 12 லட்சமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்பிருந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனமே தற்போது தொடர்ந்து இத்திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. இதற்காக அரசு துறையில் வேலை பார்க்கும் ஊழியர்களின் மாத சம்பளத்தில் இருந்து ரூபாய் 390 மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்திலிருந்து 644 பிடித்தம் செய்யப்படுகிறது. நிர்ணயிக்கப்பட்ட தொகைக்கு மேல் கூடுதலாக வரும் பிரீமிய தொகையை தமிழக அரசே ஏற்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது தவிர காப்பீட்டுத் தொகை ரூபாய் 7.5 லட்சமாக இருந்தாலும் கார்பஸ் நிதி மற்றும் இதர சலுகைகள் மூலம் அதிகபட்சமாக ஒரு குடும்பம் ரூபாய் 27 லட்சம் வரை மருத்துவ உதவி பெற முடியும். மேலும் துப்புரவு பணியாளர்கள், அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள் உள்ளிட்டோருக்கு 10,000 ரூபாய்க்கு கீழ் சம்பளம் இருந்தால், அதாவது குறைந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களுக்கான பிரீமியம் தொகையை முழுமையாக அரசு ஏற்கும் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.